இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய காலத்தில் ஒரு மனிதர் இறந்து விட்டார். அவரை நல்லடக்கம் செய்வதற்காக ஒரு கபரு தோண்டப்பட்டது. அந்த கபரிலே ஒரு பாம்பு இருந்தது. இதை பற்றி அவரிடத்தில் சொல்லப்பட்ட போது, இன்னொரு கபரு தோண்டுங்கள் என்று சொல்லப்பட்டது. இன்னொரு கபரும் தோண்டப்பட்டது. அதிலும் அதே பாம்பு வந்து இருந்து கொண்டது. மூன்றாவதாக ஒரு கபரு தோண்டப்பட்ட பொழுது அதிலும் அதே பாம்பு வந்து இருந்தது. இதை பற்றி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவரிடத்தில் சொல்லப்பட்டது. 3 கபரு தோண்டி 3லையுமே அந்த பாம்பு வந்து இருந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லப்பட்ட போது, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், அப்படியானால் அந்த ஜனாசாவை அதோடே சேர்த்து அடக்கம் செய்து விடுங்கள் என்று சொன்னார்கள். அதோடே சேர்த்து அடக்கம் செய்யப்பட்டு விட்டது. பிறகு அவருடைய அமல்கள் பற்றி விசாரிக்கப்பட்டது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அது பற்றி கேட்டார்கள். இவருக்கு ஏன் இந்த நிலைமை என்று மக்களிடத்தில் விசாரித்த பொழுது மக்கள் சொன்னார்கள், இவர்கள் ஜக்காத்து கொடுக்காதவராக இருந்தார் என்று சொன்னார்கள். எனவே யார் ஜக்காத்தை கொடுக்காமல் தன்னுடைய சொத்தை தனக்குள்ளே அனுபவித்துக் கொண்டிருக்கிறாரோ அவருக்கு கபரிலே ஒரு பாம்பு சாட்டப்படும். அந்த பாம்பு என்ன செய்யும்? அவரை கொத்தி கொண்டே இருக்கும். கியாமத்தினால் அவரை எழுப்பப்படும் வரைக்கும், நான் தான் உன்னுடைய ஜக்காத்து பொருள், நீ சேர்த்து வைத்த பொருள் நான் தான் என்று சொல்லி சொல்லி அவரை கொத்தி கொண்டே இருக்கும் என்று சொல்லி நம்ம ஹதீஸ்கள் வாயிலாக நாம் அறியப்படுகிறோம், நாம் அறிந்து கொள்கிறோம். எனவே அல்லாஹு தாலா யாருக்கு ஜக்காத்தை கடமையாக்கியிருக்கிறானோ அவர்கள் ஜக்காத்தை கண்டிப்பாக கொடுக்க வேண்டும். கொடுத்துவிட்டால் அவருடைய செல்வத்திலே அல்லாஹ் மென்மேலும் பரக்கத்து செய்து விடுவான். இன்னும் அவர்களுக்கு சொத்தை அள்ளி அள்ளி கொடுப்பான். யார் அந்த ஜக்காத்தை கொடுக்காமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கு இது போன்ற தண்டனைகள் நிச்சயமாக உண்டு என்பதை இந்த சம்பவம் நமக்கு படிப்பினை தருகிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கபருடைய எல்லா வேதனைகளிலிருந்தும் எங்களையும் உங்களை பாதுகாப்பானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.